வாருங்கள் வாருங்கள். நான் பொன்னிவள நாட்டை ஆண்ட காராள குடும்பத்தை பற்றிய கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதை சோழ மன்னர் காலத்தில் தென்னிந்தியாவில் நடந்தது. அட கடவுளே, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கஷ்டமோ? என் பெத்தவங்களை இழந்து இதோட 5 வருஷம் ஆயிடுச்சு. நானும் ஊரா ஓடிக்கிட்டே இருக்கேன். யாருமே இறக்கம் காட்டுறது இல்ல. நான் இப்படி அனாதையா திரியிறேனே. கடுமையா உழைச்சேன், அடிபுத வாங்கினேன், ரொம்ப அவமானப்பட்டேன். வெறும் காஞ்ச ராகி கூழையே குடிச்சிட்டு இருந்தேன். கைகால் எல்லாம் சோர்ந்து போற அளவுக்கு வேலை செஞ்சேன். விறகு வெட்டி தலையில சுமந்து வீதி வீதியா விற்க போனேன். இதுக்கெல்லாம் ஒரு விடிவே வராதா? அதோ அந்த இடத்துல ஒரு அழகான கோவில் கோபுரம் தெரியுது. அங்க போனாலாவது என் அதிர்ஷ்டம் மாறுதான்னு பாப்போம். இரண்டு பெரிய பண்ணையார்கள் அங்குள்ள உள்ளூர் விநாயகர் கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றனர். யார் அந்த பையன் அங்க ஓடிக்கிட்டு இருக்கிறது? போய் அவனை பிடிச்சி இங்க கூட்டிட்டு வா. ஏய் பையா, நில்லு நில்லு. ஏய், யார் நீ? இந்த பக்கம் எங்க போற? ஐயா, என்ன அடிக்காதீங்க. நான் எந்த தப்பு பண்ணல. நான் ஒரு அனாதை பையன். சரி, நான் உன்னை அடிக்க மாட்டேன். வந்து எங்க எஜமானரை பாரு. அவரு உனக்கு உதவி செய்வாரு. ஏய் பையா, நீ யாரு? எந்த ஊர்க்காரன்? ஐயா, என் பேரு குன்னுடையான். என் நாடு பொன்னிவள நாடு. பொன்னிவள நாடு புகழ் பெரிய கோநாடு. நெல்லிவள நாடு நிகழ் சூழ்ந்த பட்டினமே. ஆநாடு கோநாடு அழகு பொன்னி வளநாடு. சிறுகாம்புலியூர் என்ற சின்ன பொன்னி வளநாடு. ஆனை கட்டி போரடிக்கும் அழகு பொன்னி வளநாடு. மண் போட்டா பொன் விளையும் மகுட பொன்னி வளநாடு. சின்ன பையனா இருந்தாலும் பெரியவன் மாதிரி தான் பேசுறான். ஆமா, உங்க அப்பா யாரு? புன்னுடையான் தான் காராள விவசாய கவுண்டரின் மகன் என்று கூறுகிறான். 2 பண்ணையார்களிடமும் அவன் தாய் தந்தை இறந்தது முதல் என்ன நடந்தது என்று முழு கதையையும் விவரிக்கிறான். நீ எங்க போயிட்டு இருக்க? எனக்கே தெரியாது. நான் எங்க போயிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. 5 வருஷமா ராகி கஞ்சியை தவிர வேற எதையுமே சாப்பிட்டதில்ல. யாராவது எனக்கு கூலியா குழம்பு சாதம் போட்டாங்கன்னா அவங்க கிட்ட நான் வேலை செய்ய தயாரா இருக்கேன். ஐயோ பாவம், என்ன மனுஷங்க இவங்கெல்லாம். உனக்கு யாருமே சரியா சோறு போடலையா? நீ எங்க கூட வந்து எங்க வீட்டுல இருக்கியா? நான் உனக்கு வேலை தரேன். உன்னை நல்லா கவனிச்சுப்போம். சரிங்க, சரி, நீங்க சொல்ற மாதிரி நான் என்ன வேலை வேணாலும் செய்யறேன். ஆனா எனக்கு தயவு செஞ்சு குழம்பு சாதம் போடுங்க. அவ்வளவுதானே? சரி வா, வீட்டுக்கு போகலாம். ஏ புள்ள, இவன் தான் குன்னுடையான். இந்த சின்ன பையன் வாழ்க்கையில நிறையவே கஷ்டப்பட்டுட்டான். இவன் நம்ம கூடவே இருந்து பண்ண வேலை, வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய போறான். பாக்க சின்ன பையனா இருக்கான். விவசாயத்தை பத்தி இவனுக்கு என்ன தெரியும்?
நம்ம கிட்ட நிறைய ஆடு மாடுங்க இருக்கு. இவன் எப்படி எல்லாத்தையும் மேய்ப்பான்? கவலையே படாதீங்கம்மா, நான் விவசாய குடும்பத்துல பிறந்தவன். விவசாயத்தை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். எங்க அப்பா கிட்ட நிறைய விவசாய நிலங்கள்லாம் இருந்தது. ஆடு மாடுகளுக்கும் பஞ்சமே இல்ல. உங்க வீட்டு ஆடு மாடுகள் எல்லாம் எப்படி மேய்க்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓ அப்படியா? விவசாய வேலை செய்யறது என் ரத்தத்துல ஊறினது. நீங்க இறக்கப்பட்டு எனக்கு குழம்பு சாதம் போட்டீங்கன்னா நீங்க சொல்ற எந்த வேலை வேணாலும் நான் செய்யறேன். பாரு, இந்த பையன் பெரிய மனுஷன் மாதிரி பேசுறான். கொன்னுடையா, உனக்கு வாய்க்கு ருசியா சாப்பாடு போடுறோம். நீங்க என்ன சொல்றீங்கக்கா? நான் என்ன சொல்ல போறேன்? இவன் வேலை செய்யட்டும், நாம சோறு போடுவோம். நல்லது. முதல்ல அவனுக்கு சோற போடுங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கப்பா. இந்தாம்மா, இந்த பையனுக்கு குளியல் அறைய காட்டு. அப்புறம் நல்லா துவைச்ச துணிய கட்டிக்க கொடு. சரிங்க. ஆஹா, என்ன ஒரு அழகு! வாட்ட சாட்டமான உடம்பு. இவன் பார்க்க மன்மத மாதிரியே இருக்கான். இங்க பாருங்க, இவன் இப்ப சாப்பிட போறான். வந்து வாழை இலைய போடுங்க. அவனுக்கு பிடிச்ச குழம்பு சோற போடுங்க. ஓ பரந்தாமா, இன்னைக்கு என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள். இந்த 10 வருஷத்துல இப்படி ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்ல. இத பாரு குன்னுடையா, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க. பொழுது சாஞ்சி நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன வேலை செய்யணும்னு நான் சொல்றேன். சரிங்க. குன்னுடையான் எழுந்துரு, சூரியன் அஸ்தமிக்க போகுது. வடக்கு பக்கம் இருக்கிற நத்த காட்டுக்கு போகலாம். அங்கதான் எங்க ஆடு மாடுகள் எல்லாம் மேயுது. சரிங்க, அப்படியே செய்யறேன். பாருப்பா குன்னுடையா, இதுதான் எங்க மாட்டு தொழுவம். நீ மாடு மேய்ச்சிருக்கேன்னு சொன்னல, இந்த மாடுகளை எல்லாம் நல்லா கவனிச்சுக்கணும், சரியா? சரி எஜமா, பல வருடங்களா நான் இந்த வேலையை செஞ்சிருக்கேன். ஆடு மாடுகளை நல்லாவும் மேய்ச்சு சரியான நேரத்துல தீனியும் வைப்பேன். நீங்க கவலையே பட வேண்டாம். இத பாருப்பா குன்னுடையா, நீ என்ன எஜமான்னு கூப்பிட வேண்டாம். பேசுறப்போ வாயை பொத்திக்கவும் வேண்டாம். சாதாரணமா கூப்பிட்டா போதும். அப்படியே செய்யறேன். நீங்க சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிறேன். குன்னுடையா, இங்க நிறைய ஆடு மாடுகள்லாம் இருக்கு. இதையெல்லாம் கவனிச்சு தீனி போட ஒரு ஆள் எங்களுக்கு தேவைதான். சாயங்காலம் திரும்பி வந்ததும் இதுங்களை தொழுவத்துல கட்டிட்டு அப்புறமா பாலை கறக்கணும். கவலையே படாதீங்க, கண்டிப்பா செய்யறேன். பாலை கறந்து வீட்டுக்கு கொண்டு வரணும். அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். சரிங்க. இங்க இருக்கிற பூந்தோட்டத்துல என் தங்கைக்கு பிடிச்ச ஊஞ்சல் இருக்கு. அத ஆட்டி விடு, அவ சந்தோஷமா ஆடட்டும். ராத்திரி நீ சாப்பிட்டதும் மாட்டு தொழுவத்துல போய் படுத்துக்க. இதுதான் உன்னோட தினசரி வேலை. சரிங்க எஜமா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன்.
உன்னுடையான் வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போகுது எஜமா. நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். நீங்க எல்லாரும் என் மேல அன்பா இருக்கீங்க. ஓன் சந்தோஷம் ஏன் சந்தோஷமும் கூட. நீ தினமும் ஊஞ்சல் ஆட்டி விடுறியே, அவதான் என் தங்க. ஓ அப்படியா? ஊஞ்சல்ல ஆடுற அவங்க தான் உங்க தங்கையா? தாமரைப்பூ மாதிரி அழகா இருக்காங்க. ஆமா குன்னுடையான், எங்க அம்மாவுக்கு பெண் குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசை. ஆனா பெண் குழந்தையே பிறக்கல. கடைசியில ஒரு தாமரை தடாகத்துக்கு போய் 12 வருஷம் தவம் இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சிவபெருமானும் பார்வதியும் மேல இருந்து கீழே பார்த்தாங்க. எங்க அம்மா தவத்துல இருந்தாங்க. இப்படி தினமும் தாமரை குளத்தோட கரையில அசையாம சில மாதிரி உக்காந்துக்கிட்டு தவம் பண்றாங்களே, அப்படி இவங்களுக்கு என்னதான் தேவைன்னு யோசிச்சாங்க. இவங்க ஒரு பெண் குழந்தைக்காக தான் தவம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிவனும் பார்வதியும் மான் உருவம் எடுத்தாங்க. அவங்களோட அருளால ஒரு பெண் குழந்தை தாமரை பூவுல உருவெடுத்தது. ஒரு குழந்தையோட அழுக சத்தம் கேட்டு எங்க அம்மா கண் திறந்து இது யாரோட குழந்தைன்னு கேட்டாங்க. சிவபெருமான் அவங்க கிட்ட விளக்கமா எடுத்து சொன்னாரு. அவ தாமரை பூக்குள்ள பிறந்ததால அவளுக்கு தாமரைன்னு பேர் வச்சாங்க. அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை மாதிரியே அந்த குழந்தைய வளர்த்தாங்க. அவ மேல ரொம்பவே பாசமா இருந்தாங்க. ஓ ரொம்ப அருமையான கதை. இவங்க கடவுளோட குழந்தையா? ரொம்ப அழகா இருக்காங்க. இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற அதிர்ஷ்டக்கார யாரா இருப்பான்னு தெரியலையே. அவ நிச்சயமா என்ன மாதிரி ஒரு வேலைக்காரனா இருக்க மாட்டான். பால் கொண்டு வந்திருக்கேம்மா. குன்னுடையா, மாட்டு தொழுவத்துல மாட்டுக்கு தீனி போட்டியா? ஆயிடுச்சுங்க, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ரொம்ப நல்லது குன்னுடையான். நீ இங்க இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ கடுமையாவும் உழைக்கிற, நேர்மையாவும் இருக்க. நீ எங்க குடும்பத்துல ஒருத்தனா இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். நான் தங்கவல நாட்டுல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேம்மா. ஆனா இங்க சந்தோஷமா இருக்கேன். நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. தினம் எனக்கு குழம்பு சோறு தரீங்க. குன்னுடையா, நீ பெரியவனானதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். குன்னுடையான் வா, நாம 2 பேர் போய் விளையாடலாம். அங்க பாத்தியா, அவதான் இந்த வீட்டோட தேவதை. அவளோட பேரு தாமரை. குன்னுடையா, போய் அவளுக்கு ஊஞ்சல் ஆட்டி விடு. வாழபந்தி நாடு மிகவும் செழிப்பானது. மழையும் தவறாமல் பெய்ததால் நல்ல வெள்ளாமையும் விளைந்தது. இப்படியே வருடங்கள் சில கடந்து போயின.
குன்னுடையான் திடகாத்திரமான ஆண்மகனாக வளர்ந்தான். ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்த அந்த சின்ன பெண் தாமரையும் அழகான பருவமங்கையாக வளர்ந்தாள். குன்னுடையான் அவளிடம் மிகவும் அன்பாக இருந்தான். அவளது வீட்டில் அவன் ஆடு மேய்ப்பவனாக இருப்பதனால் அவளை ரகசியமாக தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருப்பான். குன்னுடையான் பொன்னிவள நாட்டு பழைய குடும்ப பூர்வீக நிலத்தை விட்டு தள்ளியே இருந்தான். மிகவும் செழிப்பான அறுவடை தரக்கூடிய அந்த பூமியை பங்காளிகள் அனுபவித்து வந்தனர். ஆனால் சுயநலவாதிகளான அவர்கள் அங்கிருந்த கடவுள் செல்லாத்தாளுக்கு பூஜை செய்வதையும் விட்டுவிட்டனர். செல்லாத்தா கோயில் கடந்த 25 வருடங்களாக சுத்தம் செய்யப்படாமலும் சரிவர பூஜை செய்யப்படாமலும் இருள்மண்டி கிடந்தது. என்னுடைய பொன்னிவள நாடு மிகப்பெரிய வயல்வெளியை கொண்டுள்ளது. மதுர வண்டுராங்குளம் ஒரு போகத்திற்கு தண்ணீர் விட்டால் 1000 சலுகை நெல் விளையும். எனது கோவில் பக்கத்தில் உள்ள நிலமோ பொன் விளையும் பூமியாக விளங்கும். அந்த கோலாத்தா கவுண்டன் உயிருடன் இருந்தபோது எனக்கு 3 காலம் பூஜையும் சரியாக நடத்தி வந்தான். அவன் காலம் முடிந்த பிறகு இந்த பொறாமை பிடித்த பங்காளிகள் எனது நிலத்தையும் பிடுங்கிக் கொண்டார்கள். என் கோவிலையும் சுத்தமாக வைத்துக் கொள்வதில்லை, எனக்கு பூஜையும் செய்வதில்லை. குன்னுடையான் இப்போது உயிருடன் இருக்கிறானா? அவன் எங்கிருப்பான்? நான் போய் எனது அண்ணன் விஷ்ணுவிடம்தான் கேட்க வேண்டும். தங்கையே செல்லாத்தா, மங்களம் உண்டாகட்டும். நீ எப்படி இருக்கிறாய்? இங்கு வந்ததன் காரணம் என்னவென்று கூறுவாயா? நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். ஆனால் பொன்னிவள நாட்டில் உள்ள என் கோவில் நன்றாக இல்லை. கோலாத்தா கவுண்டன் உயிருடன் இருந்தவரை எனக்கு 3 கால பூஜையும் சரியாக நடத்தி வந்தான். அவனது மறைவுக்குப் பிறகு அனைவரும் என்னை மறந்துவிட்டனர். அந்த சதிகார பங்காளிகள் குன்னுடையானின் சொத்தை அபகரித்து பகிர்ந்து கொண்டார்கள். பல காலமாக என் கோவிலை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் இல்லை, எனக்கு பூஜையும் செய்வதில்லை. ஆனால் அவர்கள் நிலத்தை மட்டும் நன்கு கவனித்துக் கொள்கிறார்கள். இந்த செய்தி எனக்கும் வேதனையாகத்தான் உள்ளது. நீயும் அந்த நிலமும் ஒன்றுதான் என்பது அந்த பங்காளிகளுக்கு ஏன் புரியவில்லை? கோலாத்தாவின் மகன் குன்னுடையான் இப்போது எங்கிருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் இருந்தால் இவ்வாறு நடக்காது. நீ கூறுவதும் சரிதான். உனக்கு பூஜை செய்வதற்கு குன்னுடையானே சிறந்தவன். உண்மையில் அவன் எங்கிருக்கிறான் என்பது எனக்கே தெரியாது. நான் பூலோகம் சென்று அவன் எங்கிருக்கிறான் என்று பார்க்கிறேன். நீ பொன்னிவள நாட்டில் உள்ள உன் ஆலயத்திற்குச் செல். நான் அவனை அங்கு கூட்டி வருகிறேன். நீங்க இந்த காட்டுக்குள்ள வழியே இல்லையே, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? இந்த கிழக்கு பக்கமாக சிறிது தூரம் வந்தேன். அங்கே ஒரே முள்புதராக இருந்ததால் இந்த பக்கம் வந்து விட்டேன்.
வளவந்தி போக வழி கூறுவாயா? அந்த பக்கம் ஒரே முள் புதரா இருக்கு பாத்தீங்களா? அதை தாண்டி போனீங்கன்னா கொஞ்ச தூரத்துல வளவந்தி வந்துரும். நடந்து வந்தது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. நான் மிகவும் களைப்பாக உள்ளேன். இங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு செல்கிறேனே. ஓ, தாராளமா. நீங்க இங்க கொஞ்ச நேரம் தங்கி ஓய்வு எடுத்துக்கலாம். குன்னுடையா கவுண்டரே, குன்னுடையா கவுண்டரே. பெரியவரே, என்னோட பேர் குன்னுடையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வளவந்திக்கு சென்று கொண்டிருந்தேன். இடம் தெரியாமல் இந்த ஊர் மக்களிடம் வழி கேட்டேன். அவர்கள் உனக்குத்தான் தெரியும் என்றார்கள். நீங்க எங்க இருந்து வரீங்க? பார்க்கிறதுக்கு நீங்க ஒரு முனிவர் மாதிரி இருக்கீங்க. குன்னுடையானே, நான் கால் போன போக்கில் செல்லும் ஒரு திருலோக சஞ்சாரி. எனக்கு வீடும் இல்லை, போவதற்கு இலக்கும் இல்லை. போகட்டும், உன்னை பற்றி கூறு. நான் காவேரி ஆறு பாய்கிற பொன்னிவள நாட்டை சேர்ந்தவன். நானும் உங்கள மாதிரி தான். எனக்கும் வீடு வாசல் கிடையாது. என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். இப்ப நான் இங்க ஒரு வேலைக்காரனா தான் இருக்கேன். வளவந்தியில இருக்கிற 2 பெரிய செல்வந்தர்கள் வீட்டுல ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அப்பா குன்னுடையா, நீ அதை தவிர வேறு என்ன விதமான வேலைகளை செய்வாய்? நான் எல்லா விதமான வேலைகளையும் செய்வேங்க. அந்த செல்வந்தர்களோட தங்க ஊஞ்சல் ஆடும்போது நான் தாங்க அதை ஆட்டி விடுவேன். இது என்ன ஒரு ஆச்சரியம்! நீ உன் சொந்த மாமனிடமே வேலை செய்கிறாயா? என்ன என்ன சொல்றீங்க? ஆமாம், எனக்கு அனைத்தும் தெரியும். இவர்கள் உன்னுடைய தாயின் சகோதரர்கள். அப்படி என்றால் அவர்களின் தங்கை உனக்கு முறைப்பெண் அல்லவா? நீங்க என்ன சொல்றீங்க? நீ ஊஞ்சலாட்டி விடும் அவள்தான் உனக்கு ஏற்ற மணப்பெண். இதோ இந்த குன்னுடையானுக்கு நான் அவளை திருமணம் செய்து வைக்கிறேன். நான் அவளை கல்யாணம் செஞ்சுக்க முடியுமா? ஆம், நிச்சயமாக நீ அவளை திருமணம் செய்யலாம். வா, நாம் அரண்மனைக்கு செல்வோம். ஆனா அங்க நிறைய காவல்காரங்க இருப்பாங்களே, அவங்கள கடந்து நாம எப்படி உள்ள போக முடியும்? நான் இருக்கும்போது நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ என்னை பின்தொடர்ந்து வா, பயம் வேண்டாம். போகலாமா? குன்னுடையானுக்கு தெரியும் தாமரை தனது முறைப்பெண் என்று. ஆனால் அவளோ சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்தில் உள்ளாள். குன்னுடையானோ பண்ணை வேலை செய்பவன். குன்னுடையானுக்கு அந்த பெரியவர் சொன்னதை நம்புவதா வேண்டாமா என்ற குழப்பம். தாமரையை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கேட்க அவனுக்கு தயக்கம். இது கதையின் ஒரு பகுதிதான், ஆனால் முடிவல்ல. நேரம் வரும்போது பண்ணையார்கள் திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டியதுதான். அவர்களால் ஒருபோதும் மறுக்க முடியாது. பரந்தாமன் விஷ்ணு இதில் உறுதியாக உள்ளார். குன்னுடையான் தான் விரும்பிய பெண்ணை மணம் செய்து பின்னர் தம்பதிகள் இருவரும் குன்னுடையானின் சொந்த மண்ணான அழகிய காவேரி ஆறு பாயும் பொன்னிவள நாட்டை தேடிச் செல்வார்கள். வணக்கம்ங்க. காராள வம்சத்தின் கொங்கு சொந்தங்களே, நம்ம கோலாத்தா கவுண்டர் அரியநாச்சியின் மகன் குன்னுடையா கவுண்டர், மருமகள் தாமரை நாச்சியார் அவர்களின் வீர மகன்கள் மகள் அண்ணன்மார் தங்கால் கவுண்டச்சி, பொன்னர் சங்கர் தங்கால் கவுண்டச்சி என்ற மாபெரும் மாமனிதர்களின் வீரர்களின் வரலாற்றை ஒவ்வொரு கொங்கு சொந்தங்களுக்கும் கொண்டு